This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. கெஸ்லர் சிண்ட்ரோம் என்னங்க, இது ஒரு புது வார்த்தையாக இருக்குது. இதை நாங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி தானே எல்லோரும் நினைப்பீங்க. ஆமாம், நாம் இது வரைக்கும் பெருசாக அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் இப்போது இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம பூமிக்கு மேலே, நம்ம பூமியோட தலை இருக்குல்ல, அதுக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிற கத்திக்கு பேர் தான் கெஸ்லர் சிண்ட்ரோம். விண்வெளியில் சுற்றும் குப்பைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம் தலை மீது விழலாம் என்றும், விண்வெளியில் குப்பைகளால் செயற்கைக்கோள்களை ஏவ முடியாத சூழல் எழுந்திருக்கிறது எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இதனை கெஸ்லர் சிண்ட்ரோம் என்று கூறும் அவர்கள் நாம் பேராபத்தில் உள்ளதாகவும் வார்னிங் செய்கிறார்கள். ஒரு காலத்தில் வெறும் புனைக்கதையாக மட்டுமே இந்த கருத்து இருந்தது. ஹாலிவுட் படங்களிலும் காமிக்ஸ் கதைகளிலும் விண்வெளி குப்பைகள் பற்றி குறிப்பிட்டிருக்கும். இப்பொழுது நிஜமாகவே இதை எதிர்கொள்ளும் இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் வெளியிட்ட தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத நிலவரப்படி சுமார் 1 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவில் சுமார் 12 லட்சத்துக்கும் அதிகமான பெரிய குப்பைகள் பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான குப்பைகள் 50,000க்கும் அதிகமாக இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் இப்பொழுது ஆக்டிவாக இருக்கும் விண்கலத்தை போட்டு தள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. செயற்கைக்கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவது, ராக்கெட் ஏவுவதன் மூலம் வெளியேறும் குப்பை போன்றவைதான் பூமியை சுற்றி இருக்கும் விண்வெளி குப்பைகளுக்கு காரணம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரஷ்யாவின் செயற்கைக்கோள் ஒன்று செயலிழந்து சிதைந்தது. இது சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிகமான பெரிய குப்பைகளை வெளியேற்றியது. இப்படி பல செயற்கைக்கோள்கள் செயலிழந்து குப்பைகள் உருவாகிறது. இதனால் நாம் விண்வெளியை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகும். பூமியின் குறைந்த சுற்றுவட்ட பாதையில் தற்போது செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்று குப்பைகள் அதிகரித்தால் இனி இந்த பகுதியை நம்மால் பயன்படுத்தவே முடியாது. அதாவது ராக்கெட்டை நம்மால் ஏவ முடியாது. இது எதிர்கால பிரச்சனை. ஆனால் நிகழ்கால பிரச்சனை என்னவென்றால், இப்போது இருக்கும் குப்பைகளில் இருந்து செயற்கைக்கோள்களை காப்பாற்றுவதுதான். குப்பைகள் செயற்கைக்கோள்களை நெருங்கும் பொழுது செயற்கைக்கோள்களின் பாதையை நாம் மாற்றுகிறோம். இதனால் கணிசமான அளவுக்கு எரிபொருள் செலவாகிறது. அதே நேரம் இந்த மாதிரியான சமயத்தில் செயற்கைக்கோள்களில் இருந்து நம்மால் டேட்டாவை பெற இயலாது. உதாரணத்திற்கு, இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் செயற்கைக்கோள்களிலிருந்து முக்கியமான தகவல் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த நேரத்தில் தான் விண்வெளி குப்பைகள் செயற்கைக்கோளில் நெருங்குகின்றன. எனவே நாம் செயற்கைக்கோளை நகர்த்த வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இதனால் போர்க்காலங்களில் முக்கியமான தகவல்களை பெற முடியாமல் போகலாம். இன்னொரு பிரச்சனை என்னவெனில், இந்த துகள்கள் செயற்கைக்கோள்களை தாக்கி எப்பொழுது வேண்டுமானாலும் பூமியை நோக்கி விழச் செய்யலாம். கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 1200க்கும் அதிகமான விண்வெளி குப்பைகள் நமது பூமிக்குள் நுழைந்திருக்கிறது என்று கொலரேடோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதில் பெரும்பாலானவை எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஆனால் சில முழுமையாக எரியாமல் பூமிக்குள் விழுந்தது. வட கரோலினாவில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டின் ஒரு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டதும், கென்யாவின் முகுகு கிராமத்திற்கு அருகில் ஒரு பெரிய பொருள் தரையில் விழுந்து கிடந்ததும் இதனால்தான். எனவே விண்வெளி குப்பைகளை குறைக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்தியா அதிக அளவில் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பவில்லை. ஆனால் அமெரிக்கா இதை செய்திருக்கிறது. எனவே இந்த பொறுப்பை அமெரிக்கா கையில் எடுக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆம்புறவுகளே, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் அதிகப்படியான விண்வெளி குப்பைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றன. அதிகப்படியான செயற்கைக்கோள்களை ஏவியதும் அவர்கள்தான். எனவே பூமிக்கு எந்த ஆபத்து ஏற்படாதவாறு அவைகளை கவனமாக நீக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கே இருக்கிறது. நன்றி உறவுகளே. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.